صل على محمد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி 1447 வருடம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் உலகிற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான வரலாறுகள் தொடராக பேசப்படக்கூடிய ஒரு காலம். இறை தூதரின் வாழ்க்கை வரலாறை படித்துக் கொள்வதும் அவர்களது வழிகாட்டல்களை சரியாக புரிந்து கொள்வதற்குமான ஒரு அருமையான காலப்பிரிவாக இந்த மாதம் குறிப்பாக காணப்படுகிறது. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பான சில கருத்துக்களை சந்தர்ப்பத்தில் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இறக்கிய முதலாவது சூறாவாகிய சூரத்து அல் அலக்கின் ஆரம்ப 5 வசனங்களை நாங்கள் படித்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 வசனங்களை நாங்கள் படித்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் கல்வியோடு தொடர்பான அறிவை தேடுவதோடு தொடர்பான பல சொற்கள் இந்த 5 வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இக்ரா என்ற சொல் 2 தடவைகள், கலம் பேனா என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய சொல் ஒரு முறை, கற்பித்தான் அல்லம என்ற சொல் 2 தடவைகள், கற்கக்கூடிய மனிதன் படிக்க வேண்டிய மனிதன் அல் இன்சான் என்ற சொல் 2 தடவைகள் என கல்வியோடு சம்பந்தப்படக்கூடிய கருவிகள், கற்க வேண்டிய மனிதன், கற்பித்தல், வாசித்தல் என்று 7 சொற்கள் இந்த ஆரம்ப 5 வசனங்களில் காணப்படுவது கவனத்தை ஈர்க்க வேண்டிய முக்கியமான விடயமாகும். எனவே இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய பிரதானமான கருத்து, ஒரு முஸ்லிம் கல்வியோடு வாழ வேண்டும், அறிவை தேடக்கூடியவனாக அவன் காணப்பட வேண்டும். சமூகத்தில், நாட்டில், உலகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டுமா இருந்தால், ஒரு சிறந்த மாற்றம் வர வேண்டுமா இருந்தால் அதற்கு அடித்தளமாக கல்வி காணப்படுகிறது. அது பண்பாடுள்ள கல்வியாக காணப்படும் சந்தர்ப்பத்தில், வகையின் வழிகாட்டலுக்கு அமைந்த கல்வியாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் மூலமாக நிச்சயமாக சமூகம், மனித சமூகம் பயன்பெறும் என்பதில் அச்சமில்லை. அந்த வகையில் வகையை சுமைந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதில் நாங்கள் ஆச்சரியமடைய மாட்டோம். அந்த வகையில் நபியவர்கள் தம்மை பற்றி இவ்வாறு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னல்லாஹ லம் யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாக்கின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். ரவாஹ் முஸ்லிம். அல்லாஹ் தஆலா என்னை கடிந்து கொள்வனாக, கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அனுப்பவில்லை, மாற்றமாக ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக, அதே மேலே இலகுபடுத்தக்கூடிய ஒருவராகத்தான் அல்லாஹ் தஆலா என்னை தூதராக அனுப்பினான் என்ற நபியவர்களது இந்த செய்தியானது அறிவை போதிக்கக்கூடிய அந்த பணியை சுமந்தவராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற கருத்தை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஜமாத்தை நோக்கி சொல்லுகிறார்கள்,
தலபுல் இல்மி ஃபரீபத்துன் அலா குல்லி முஸ்லிமின். அறிவை தேடுவது, அறிவை தேடுவதற்காக உழைப்பது, அதனை தேடி பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் ஃபர்தானதாகும், கடமையானதாகும் என கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் நம்ம கிரந்தத்தில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கடமையான அறிவை முஸ்லிம்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக உழைப்பது ஒரு முஸ்லிம் மீது கடமையாக காணப்படுகிறது. அந்த வகையில் அறிவை தேடுவதற்காக எவர்களெல்லாம் பயணம் செய்கிறார்களோ, அதற்காக உழைக்கிறார்களோ, அதற்காக வெளியே செல்கிறார்களோ, அவர்களுக்காக இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து படைப்புகளும் பிரார்த்தனை செய்வதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மன் ஸலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் ஸலகல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னதி வ இன்னல் மலாயிகத லா ததஉ அஜ்னிஹதஹா ரிதாஅன் லிதாலிபில் இல்மி வ இன்னல் ஆலிம லா யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி ஹத்தல் ஹீதான ஃபில் மா வ ஃபض்லுல் ஆலிமி அலல் இபாதி கஃபض்லில் கமரி அலா சாயிரில் கவாகிபி இன்னல் உலமாக வரசத்துல் அன்பியா இன்னல் அன்பியாக லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமன் வ இன்னமா வரத்துல் இல்ம். ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதி. யார் அறிவை தேடி பயணிக்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு சுவனத்துக்கான பாதையை காட்டிக் கொடுப்பார். மலக்குமார்கள் அறிவை தேடக்கூடிய மனிதனது விடயத்தில் திருப்தி கொண்டதன் காரணமாக தமது இலக்கைகளை அவனுக்காக காட்டி அனுப்பிக் கொடுக்கிறார்கள். ஒரு அறிஞன் அவனுக்காக வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், ஏன் நீரில் வாழக்கூடிய மீன்களும் கூட பிரார்த்தனை செய்கின்றன, இஸ்திக்ஃபார் செய்கின்றன. ஒரு ஆளி அவனது சிறப்பு ஒரு ஆபிதை விட எப்படிப்பட்டவர் என்றால், ஏனைய கோள்களை விட சந்திரனு காணப்படக்கூடிய சிறப்பை போன்றதாகும். நிச்சயமாக அறிஞர்கள் நைமார்களின் வாரிசாகும். நைமார்களோ பணத்தை, தீனாரையோ திருகமையோ அவர்கள் விட்டு சென்ற மாற்றமாக அவர்கள் அறிவைத்தான் அனந்தர சொத்தாக விட்டு சென்றார்கள் என்ற ஹதீஸ் அறிவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, அறிவுக்காக பயணிக்கக்கூடிய மனிதனுக்கு எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மலக்குமார்கள் உட்பட அனைத்து படைப்பினங்களுக்கும் துஆ கிடைக்கின்றது என்ற சுபசோபனத்தை நாங்கள் இங்கு கண்டுகொள்ள முடியும். அறிவில் ஆக உயர்ந்த அறிவு அல் குர்ஆன் பற்றிய அறிவாகும். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு ரவாஹுல் புகாரி. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்ற ஹதீஸ் குர்ஆனான அறிவை, குர்ஆன் பற்றிய அறிவை நாங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் அதனை எவ்வளவு தூரம் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை எமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனுக்கு சதா கை கொடுக்கக்கூடிய அமல்களில் பிரதானமான அமலாக காணப்படுவது அவன் கற்றுக்கொண்ட அறிவாகும். இது அமாத்தல் இன்சானு இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ் இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. ரவாஹ் முஸ்லிம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் விட்டும் 3 விடயங்களை தவிர அனைத்தும் துண்டிக்கப்படுகின்றன. ஒன்று சதகா ஜாரியா, இரண்டாவது பயனுள்ள அறிவு, மூன்றாவதுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சாலிகான பிள்ளை. எனவே ஒரு மனிதனுக்கு கபரு வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடிய அம்சமாக பயன் தரக்கூடிய அறிவு காணப்படுவது என்பது நாங்கள் எவ்வளவு தூரம் அறிவை தேடுவதில், பயனுள்ள அறிவை தேடுவதில் கவனம் செலுத்துவேன் என்பதற்கான ஒரு அழகான வழிகாட்டலாக, அழகான தூண்டுதலாக காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரன், அந்த நாங்கள் பயனுள்ள பிரயோஜனமான அறிவை தேடுவதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி மா யன்ஃபஉனி வ ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், நீ எனக்கு கற்றுத் தந்ததில் எனக்கு நன்மை பயப்பீராக, எனக்கு நன்மை தரக்கூடியவற்றை
எனக்கு கற்பிப்பீராக. யா அல்லாஹ், என்னை மேலும் அறிவால் அதிகரிப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனை அறிவை நாங்கள் பயனுள்ள அறிவாக தேடிக்கொள்ள வேண்டும், நாங்கள் அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை எமக்கு தருகின்றது. அதே போன்று நாங்கள் அறிவை தேர்வு சந்தர்ப்பத்தில் அதன் நோக்கமாக இறை திருப்தி காணப்பட வேண்டும். அல்லாஹ் புரிந்து கொள்வது, அவனை நாங்கள் சரியாக அறிந்து கொள்வது, அதன் மூலமாக எமது பணிகளை கடமைகளை நாங்கள் செய்வது பிறரை தயவுக்காக ஏனைய உலக நோக்கங்களுக்காக நாங்கள் அறிவை தேடக்கூடாது என்ற அந்த வழிகாட்டையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மன் தஅல்லம இல்மன் யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி அஸ்ஸ வஜல் லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸிப் பிஹி அர்தன் மின துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னதி யௌமல் கியாமா. ரவாஹு அபூ தாவூத். யார் அல்லாஹ்வின் திருப்திக்காக தேடப்பட வேண்டிய அறிவை உலக ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக கற்றுக்கொள்கிறானோ அவன் நாளை மறுமையில் சுவனத்தின் வாடையை நுகரமாட்டான் என்ற எச்சரிக்கை நாங்கள் அறிவை தேர்வு சந்தர்ப்பத்தில் எமது எண்ணங்கள் தூய்மையானதாக அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆணித்தரமான செய்தியை வழிகாட்டலை எமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தருகின்றது. அதே போன்று லா தஅல்லமுல் இல்ம லிதுபாஹி பிஹி உலமா வலா துமாரி பிஹி அஸ்ஸுஃபஹா வலா தஹய்யரு பிஹி அல் மஜாலிஸ் ஃபமன் ஃபஅல ذلك فالنار النار. ரவாஹு இப்னு மாஜா. நீங்கள் உலமாக்களோடு கௌரவம் பேசுவதற்காக, நீங்கள் அறிவியலர்களோடு வாதாட்டத்தில் ஈடுபடுவதற்காக சபைகளில் உங்களுக்கான இடத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வதற்காக நீங்கள் கற்க வேண்டாம். யார் அவ்வாறு கற்கிறாரோ அவருக்கு நான் நரகத்தை விட்டும் எச்சரிக்கை செய்கின்றேன் என்ற ஹதீஸும் நாங்கள் சமூகத்தில் இடம் பிடிப்பதற்காக கற்பதை விட அல்லாஹ்வின் திருப்திக்காக நாங்கள் கற்க வேண்டும் என்ற கருத்தை எமக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கற்பதன் மூலமாக நாங்கள் பயன் பெற வேண்டும், பயனுள்ள அறிவை நாங்கள் கற்க வேண்டும். அதே போன்று நாங்கள் எதனை கற்கின்றோமோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற கருத்தும் இங்கு குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். عن أبي برزة الأسلمي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن عمره فيما أفناه وعن علمه فيما فعل. நாளை மறுமை நாளில் ஒரு அடியானின் இரு கால்களும் நகரமாட்டாது, அவனிடம் சில கேள்விகள் கேட்கப்படும் வரை. அதில் ஒரு கேள்விதான் அவன் பெற்ற அறிவு, அதற்காக அவன் என்ன செய்தான் என்ற கேள்வி நாளை மறுமையில் எம்மிடம் கேட்கப்பட இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எனவே நாங்கள் எதனை கற்கின்றோமோ அந்த அறிவின் மூலமாக நாங்கள் செயற்பட வேண்டும். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், 10 விடயங்கள் பயனற்ற விடயங்கள். அதில் முதலாவது இல்முன் லா யத்பஉஹு அமலுன். ஒருவனிடம் அறிவு காணப்படுகின்றது, ஆனால் அதன் மூலமாக அவன் செயற்பாட்டை கொண்டு வரவில்லை, அதன் மூலமாக அவனது நடைமுறை வாழ்க்கையில் செயற்பாடு இல்லை. இத்தகைய அறிவில் எந்த விதமான பயனும் கிடையாது என்ற அந்த வார்த்தைகள் நாங்கள் பெறக்கூடிய அறிவின் மூலமாக நாங்கள் அமல் செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செய்தி மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவை எந்த அளவு தூரம் பார்க்கிறார்கள் என்றால், துறை சார்ந்தவர்கள் கூட உருவாக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு இந்த அறிவு விசாலமானது, ஒரு பகுதியோடு மாத்திரம் சுருக்கிவிட மாட்டாது. மொழி ரீதியான பகுதிகளில், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களில், உலக சார்ந்த விடயங்களில் என அறிவை நாங்கள் பிரிக்காமல் எல்லா வகையான துறைகளிலும் நாங்கள் துறை போக கற்க வேண்டும். அவ்வாறான ஒரு பரந்த அடிப்படையில் இறை தூதரின் அறிவுக்கான வழிகாட்டல் காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் முஸ்லிம் உம்மத் அறிவின் மூலமாக எழுச்சி பெற வேண்டும், அறிவின் மூலமாக சமூகத்தை வழிநடாத்த வேண்டும், அறிவின் சிகரங்களாக நாங்கள் மாற வேண்டும்
அத்தகைய உயர்ந்த சமூகமாக நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் மாறுவதற்கு அறிவை நேசிப்போம், அறிஞர்களை நேசிப்போம், அறிவு தேடக்கூடியவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம், நல்ல கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாங்கள் சமூகமாக ஒத்துழைப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد.